Hi friends, welcome to Sastika Designer. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 39 இன்ச் அளவுள்ள லைனிங் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 39 இன்ச் அப்படின்னா நம்ம வந்து ஷோல்டர் வந்து இவ்வளோ வைக்கணும் அவ்வளோ வைக்கணும்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே எதை வச்சு அப்படின்னா அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான். நம்ம வந்து டைரெக்டாக பாடி மெஷர்மெண்ட்டில் இப்போ 39 இன்ச்சுன்னா கம்பல்சரி வைக்கிற அளவு இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாடி ஷேப் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட பாடி அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இப்போது நான் நார்மல் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 90 சென்டிமீட்டர், அதாவது கிளாத் வந்து 1 மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக 10 சென்டிமீட்டர் கம்மியாக தான் துணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இதில் 39 இன்ச்சில் எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்போதுமே லைனிங் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அயர்ன் பண்ணிக்கோங்க. எதுக்காக அயர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த மடிச்சிருக்குது இல்லையா, இந்த மடிச்சிருக்கிற பக்கம் எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மார்க் பண்ணும்போது நமக்கு ஈவனாக வராது, கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டுனா இப்போ தான் தைக்க பழகுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ளவுஸையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி அயர்ன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அயர்ன் பண்ணலை, அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இது என்னென்னா, நம்ம எந்த இடத்துல எந்த பீஸை கட் பண்ணுறோம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து ரொம்பவே கம்மியான கிளாத்லேயும் நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ். கிராஸ் கட்டுக்கு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத்து கரெக்டாக பற்றும். கிராஸ் கட் ப்ளவுஸுக்கு 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் வச்சுக்கோங்க. க்ளோஸ்டு ஃபோல்டட் எட்ஜ் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதில் ஃபோல்டட் சைடு அப்படின்றது எதுக்காகனா, நம்ம பின்பக்கம் வந்து கொக்கி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் எட்ஜ் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பின்பக்கம் ஓப்பன் வைக்கலை. ஸோ அதுக்காக க்ளோஸ்ட் எட்ஜ் வந்து நான் என் பக்கம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் வந்து எதுக்காகனா மடித்து தைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 15 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக எடுத்திருக்கேன். நான் ஒவ்வொரு அளவுகளையும் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த அளவை வச்சுட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்குது, இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட் அப்படின்னா நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 15 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டருக்காக ஜாயினிங்காக நான் விட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து 14 இன்ச்சு ஹைட்டு அப்படின்னா ப்ளஸ் 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக எடுத்துக்கோங்க. உங்களோட அளவுகளை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணலாம். நான் இந்த அளவுக்கு தான் நான் இந்த வீடியோ அப்படின்றது கிடையாது. உங்களோட அளவுகள் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பார்த்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு 39 இன்ச்சு ப்ளவுஸ் இல்லையா, 39 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம 2.25 இன்ச்சு அளவு எடுத்திங்க அப்படின்னா கழுத்தகலம் வந்து கரெக்டாக இருக்கும், லூஸ் விழுகாது. அதாவது இதை விட அதிகமாக போனீங்க அப்படின்னா 2.25 ப்ளஸ் 1/4 இன்ச்சு வந்து தையலுக்கு விடுவோம். மொத்தம் 3 இன்ச்சு வந்துடும். நம்ம தைச்சதுக்கப்புறம் 3 இன்ச்சு அளவில் வைக்கும்போது 3 + 3 6 இன்ச்சு. அந்த கழுத்தகலம் வந்து 6 இன்ச்சு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் விழுகாது. ஒருவேளை உங்களுக்கு லூஸ் வருது அப்படின்னா, ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த கழுத்தகலம் நம்ம 2.25 வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து 2.5 சுருக்கிக்கோங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போதே தெரியும் நமக்கு. தைச்சி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கழுத்தில் வந்து கொஞ்சம் லூஸ் விழுகுது அப்படின்னா 2.5 மாற்றிக்கோங்க. இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்னா 2.25 ஓகே. ஒவ்வொரு தடவையும் லூஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்றதை தெரிஞ்சுட்டு அதை வந்து அடுத்த ப்ளவுஸில் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் கரெக்ஷன் பண்ணால் நம்ம கரெக்ட் பண்ண தான் நமக்கு தெரியும். எந்த ஒரு டெய்லருமே வந்து உடனே கற்றுக்கிறது கிடையாது, தைக்க தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து 3.25 எடுத்திருக்கேன். 1/4 இன்ச்சு தையலுக்காக கழுத்து பக்கம், 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக கை பக்கம், 2.5 இன்ச்சு ரெடி அளவு. ஸோ 3.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ பேக் நெக் வந்து 10 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஆம்கோல் உயரம் வந்து 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ 39 இன்ச்சுக்கு வந்து 5.5 6 அது நம்மளோட செஸ்ட் ரவுண்டை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 5.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். எனக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அந்த 5.5 இன்ச்சே வச்சுக்கிறேன். ஸோ ஆம்கோல் ஹைட்டு வந்து நான் கரெக்டாக எனக்கு மெஷர் பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு 39/4ன்னு போட்டோம் அப்படின்னா 9.25 இன்ச்சு வரும். அந்த 4ன்றது எதுக்காக அப்படின்னா 4 பார்ட்டாக இருக்கும் இல்லையா ப்ளவுஸு, அதுக்காக தான். 2ஆக மடித்து போட்டிருக்கோம்ல அந்த மடிப்புக்கு. ஸோ 9.25 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு வந்து சில பேர் 1 இன்ச்சு தான் விடுவாங்க, நான் 1.5 இன்ச்சு விட்டுக்குவேன். ஏன்னா நம்ம வந்து பிரித்து விடுறதுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் நிறையவே கிளாத் வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சு அளவுக்கு தையலுக்காக விட்டுக்கோங்க.
ஸோ இப்போ வந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணுறோம் இல்லையா, ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணும்போது நமக்கு வந்து கூட குறைய வந்துச்சு அப்படின்னா ஆம்கோல் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்கோல் ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ரவுண்டை வச்சு தான். ஸோ இப்போ நான் வந்து ஆம்கோல் ரவுண்டு சிடியை வச்சுட்டு ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஆம்கோல் ரவுண்டை. பார்த்தீங்க அப்படின்னா 7.25 இன்ச்சு வந்து ஆம்கோல் ரவுண்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து ரவுண்ட் நெக் தான். ஸோ அதனால் அதையும் சிடியை வச்சு ட்ரா பண்ணிட்டேன். நமக்கு வந்து 7.5 இன்ச் தான் கழுத்து அகலம். அவங்களோட டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் கையை சுற்றி அளவெடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 15 இன்ச்சு இருந்துச்சு. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 15.5 இன்ச்சு வரும். ஸோ ஒரு 1/2 இன்ச்சு கூட தான் இருக்குது. பரவாயில்ல. நம்ம வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரண்ட் பேக் ஜாயின் பண்ணும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வந்துடும். ஒரு 1/4 இன்ச்சு வந்து கூட குறைய இருக்கிறதுனால மிஸ்டேக் வராது. ஸோ அதனால் நான் 7.25 வந்து 7.25ஆவே வச்சுட்டேன். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா செஸ்ட் ரவுண்ட் கிட்ட ஒரு நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கழுத்து 2.25 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. இந்த நாச்சஸ் எதுக்காக அப்படின்னா பின்பக்கம் தெரியணுன்றதுக்காக தான். ஸோ அவ்வளோதான், பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்போதுமே ப்ளவுஸில் வந்து பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா அதுக்கு அடுத்தது ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன அளவு தேவை அப்படின்னா ஸ்லீவோட உயரம், ஸ்லீவ் ரவுண்டு, அடுத்தது வந்து ஆம்கோல் ரவுண்டு, இது 3ம் தெரிஞ்சால் போதும், நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். இதை வந்து இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு கீழே வந்து அன்ஈவனாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அன்ஈவனாக கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்காக எடுத்துடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறையவே அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதனால் அந்தளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்தது வந்து தையலுக்காக மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கிளாத் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சில் கூட மார்க் பண்ணலாம். பட் வந்து என்கிட்ட கிளாத் வந்து அதிகமாக இல்லாததுனால 90 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து 1/2 இன்ச்சு தான் தையலுக்காக விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட உயரம் எடுக்கிறோம். ஸ்லீவோட உயரம் 3 அளவு தானே தெரியணும்னு சொன்னேன். ஸ்லீவோட உயரம், ஸ்லீவ் ரவுண்டு, அடுத்தது ஆம்கோல் ரவுண்டு. ஸ்லீவோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்காக. ஸோ மொத்தமாக 6.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஒரு 3 இன்ச்சில் லைன் போட்டுக்கோங்க. இந்த 3 இன்ச்சு லைன் வந்து வளைவு வரைகிறதுக்காக தான். இது வந்து ஸ்லீவோட ஹைட்டை வச்சுட்டு போட்டுக்கோங்க. ஸ்லீவ் ஹைட் வந்து 5 இன்ச்சுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே ஸ்லீவோட ஹைட் வந்து 5க்கு கீழே 4.5, 4.25 அந்த மாதிரி குறைய வந்து 2.5 இன்ச்சாக வச்சுக்கோங்க. 2.5 இன்ச் தான் கரெக்டாக இருக்கும். 2.5 இன்ச்சுக்கு கம்மி பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து நமக்கு 7.25. ஸோ அந்த 7.25 அளவில் இந்த லைனில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இருக்கிற அளவு கிளாத்தை வந்து தையலுக்காக விட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு. ஸோ 5.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கை வளைவு வரையணும். வளைவு வரைகிறதுக்கு வந்து நான் 2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து கர்வ் ட்ரா பண்ணலாம். நான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ட்ரா பண்ண போகிறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 இன்ச்சில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம், ஆம்கோல் ரவுண்டு 7.25 அந்த இது அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே ஃப்ரெஞ்ச் கர்வில் அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக கர்வ் கொடுத்த மாதிரி சின்னதாக ஒரு கர்வ் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி வளைச்சி விட்டிங்க அப்படின்னா அதுவே கரெக்டாக இருக்கும் ஸ்லீவ் வரைகிறதுக்கு. இது வந்து பேக் பார்ட் வரைஞ்சிடலாம். இப்போ இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி கீழே வளைவு வரைய போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சு வந்து உள்ளார வளைச்சி வரையணும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு வளைச்சி வரைஞ்சிங்க அப்படின்னா கீழ் குழிவு வந்து நம்ம வரைஞ்சிடலாம். கை வரைகிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப சிரமமாக தெரிகிற மாதிரி இருக்கிறது கையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வளைவு வரைகிறது கஷ்டமாக இருக்குது, ஃபார்முலா ஏதாவது இருக்கான்னு நீங்கள் வரைஞ்சி பார்க்க அது வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஸோ அவ்வளோதான். ஆம்கோல் ரவுண்டு 7.25 மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்க வளைவு கட் பண்ணணும். முன்பக்க வளைவு கட் பண்ணும்போது எப்போவுமே கிளாத்தை வந்து 2ஆக விரித்து போட்டுருங்க. 4 பீஸாக வச்சுக்காமல் 2 இதாக விரித்து போட்டுட்டு முன்பக்கம் மட்டும் கட் பண்ணுங்கள். 4 பீஸாக வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா எல்லோரும் செய்கிற மிஸ்டேக் என்ன வரும்னா 2 கிளாத்தாக எடுத்து கட் பண்ணுறதுக்கு பதிலாக 3 கிளாத் எடுத்துட்டோம்னா அந்த சைடு இருக்கிறதையும் நம்ம சேர்த்து கட் பண்ணிடுவோம். அதனால தான் விரித்து போட்டுக்கோங்கன்னு சொல்கிறது. முன்பக்கம் தெரியணுன்றதுக்காக நாச்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கம்
கைக்கு மறக்காமல் இந்த இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க. இன்ட்டு மார்க் எதுக்காக அப்படின்னா உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரியணுன்றதுக்காக தான். ஸோ உள்பக்கம் அப்படின்றத இன்ட்டு மார்க் போட்டு வச்சு நம்ம பார்த்துக்குறோம். ஸோ அவ்வளோதான், கை கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கிராஸ் பீஸுன்னு. நம்ம கிராஸ் பீஸுக்கும் ஸ்ட்ரைட் பீஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிராஸில் போட்டால் அவங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து எடுப்பாக தெரியும். அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியணும், நல்லா பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படின்னா அதாவது கொஞ்சம் வயசு பசங்க போடுறதுக்கு வந்து இது ரொம்ப இதாக இருக்கும். பட் ஆனால் அவங்கவுங்க விருப்பம்தான். நமக்கு வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் கட் போட்டுக்கலாம். பட் வந்து எனக்கு வந்து அந்த கிராஸில் போடும்போது என்ன ஆகும்னா அந்த துணி வந்து இழுத்து கொடுக்கும். அந்த துணி இழுக்கிறதுனால நம்மளோட பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாத் வந்து இழுத்து மாற்றிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கிராஸில் போடுறோம். இப்போ கிராஸில் போடுறதுலேயுமே வந்து ஃபுல் கிராஸில் போடலை அப்படின்னா அது வந்து அந்த ஸ்ட்ரெச் கிடைக்காது. ஸோ அந்த ஃபுல் கிராஸ் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இந்த சைட்லேருந்து அந்த சைடு ஒரு 2.5 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 2.5 இன்ச்சு, இந்த 2.5 இன்ச்சையும் மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் கிராஸ் பர்ஃபெக்டாக கிடைக்கும். நமக்கு ஃபுல் கிராஸில் ப்ளவுஸ் வைக்க தெரியல அப்படின்றப்போ இதை போடுங்க. நம்ம நார்மலாக போடும்போது கிராஸாக தானே போடுறோம், அதில் வந்துடும் அப்படின்றது கிடையாது. நம்ம நார்மலாக போடும்போது சில நேரம் நமக்கு லக்கில் கிடைக்கலாம். பட் ஆனால் எல்லா நேரமும் அந்த மாதிரி கிராஸ் ஃபுல்லாக வராது. ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா அந்த கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுப்போம் இல்லையா, அதுவும் இதில் வந்து பர்ஃபெக்ட் கிராஸாக ஃபுல் கிராஸில் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பேக் பார்ட்டை வந்து நான் அப்படியே ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். என்னென்ன ட்ரா பண்ணமோ அது எல்லாத்தையும் இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொக்கி பக்கத்துக்காக நான் எப்போதுமே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் தையலுக்காக விடுவேன். இந்த 1/4 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா நம்ம கொக்கி தச்சு அடித்து திருப்போம் இல்லையா, அந்த இடத்துக்காக நான் அந்த 1/4 இன்ச்சு விடுறேன். இந்த மாதிரி விடும்போது முன்கழுத்து வந்து அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு முன்கழுத்து வந்து வி ஷேப்பில் வந்துடும், நெருக்கி கழுத்தை ஒட்டி வர மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு முன்கழுத்தோட உயரம் பார்த்தோம் அப்படின்னா 6.5 இன்ச்சு. ஸோ 6.5 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இந்த 6.5 இன்ச்சு தெரிகிறதுக்காக தான் 10 இன்ச்சில் வச்சு 6.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, நம்ம போடுற கோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் 2 இடத்துல எப்போதுமே மார்க் பண்ணுறேன். இதுவும் ரவுண்ட் நெக் தான். ஸோ வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஆர் சிடி ஏதோ ஒரு இதை வச்சு ரவுண்ட் நெக் ட்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு. முன்பக்கம் வந்து ஆம்கோல் ரவுண்டு எப்போதுமே வந்து லைட்டாக குழிவு எடுத்து தான் வெட்டணும். ஸோ அந்த குழிவுக்காக எல் ஷேப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளார வந்து லைட்டாக கர்வ் கொடுங்க. ஸோ இந்த 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேயும் ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க. அந்த லைன் அப்படியே நம்ம பேக் பார்ட்டில் என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா 13.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 13.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டு ஹைட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட கப் ஷேப்பை பொறுத்து தான், அந்த சைஸை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹைட்டை மார்க் பண்ணணும். இப்போ வந்து ரொம்ப கப் ஷேப் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹைட்டை அதிகப்படுத்தணும். கிராஸாக இருந்தாலுமே கொஞ்சம் டைட்டு இழுத்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து எப்போதும் போல் டாட் பிடிக்கலாம். பெரிய டாட் வந்து 1.25 இன்ச்சில் வந்து நான் டாட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அதாவது பெரிய பிக் டாட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு, கீழே 1 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1 இன்ச் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்டாக தெரியணுன்றதுக்காக தான். தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கீழே விட்டுருக்கிறது எதுக்காக அப்படின்னா தைக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு அது தெரியும் நம்ம எதுக்காக விடுறோன்றது. நெக்ஸ்ட் வந்து 4.5 + 1 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். மொத்தம் 5.5 இன்ச்சு. நெக்ஸ்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இல்லை அளவு ப்ளவுஸ் எங்கள்கிட்ட இல்லை, டேரெக்டாக தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்னா இது 4 + 1, இந்த சைடு வந்து 6.5 இன்ச் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இதோட சில பேருக்கு வந்து பட்டி வந்து குட்டியாக வருது, ஏன்னா கப் ஷேப் அதிகமாக இருக்குங்க அப்படின்றப்போ நம்ம வந்து இதையும் வந்து ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து நம்ம அதிகப்படுத்திடுவோம். அப்போனா வந்து பட்டி ரொம்ப குட்டியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வச்ச அந்த 4 இன்ச் இருக்கு இல்லையா, கொக்கி பக்கம் வந்து 4 இன்ச் வச்சோம்ல, அதை 3 + 1 அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அப்போ வந்து பட்டி வந்து பெருசாகவும்
இருக்கும், உங்களுக்கு வந்து கப் ஷேப்பும் அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ வந்து டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.25 2 இன்ச் அளவுக்கு வச்சிங்க அப்படின்னா, அதாவது டாட்டோட டிஸ்டன்ஸ்னால் 3 டாட்டுக்கும் அந்த நடுவில் இருக்குது இல்லையா, அந்த இடம் வந்து ஒவ்வொரு டாட்டுக்கும் 2 டாட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1.25 இன்ச்சு 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து பர்ஃபெக்ட் கப் ஷேப் வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த சைடு கிளாத்தை வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா துணியும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பத்தும். கம்மியான கிளாத்லேயே வந்து நீங்கள் வந்து சைஸ் எவ்வளோவா பெரிய சைஸாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபினிஷிங் கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த நாச்சஸ்லாம் வந்து நம்ம எப்போதும் போடுற மாதிரி அந்த டாட்டுக்கு நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போடுறது இதுவும் பின்பக்கமும் தெரியணுன்றதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கழுத்துக்கு கிராஸ் பீஸ் தைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து அந்த சைடு நம்ம கட் பண்ண கிளாத்தை எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கேல் அளவுக்கு இதை மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் நீங்கள் வந்து கிராஸில் இருக்கான்னு செக் பண்ணவே வேணாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கிராஸில் கட் பண்ணதுனால ஃபுல் கிராஸில் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஃபுல் கிராஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது கழுத்து நெக் ரவுண்ட் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இழுக்கிறதோ கழுத்து வந்து இழுக்கிற மாதிரியே தெரியாது. சூப்பராக ஃபினிஷிங் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மார்க் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி கட் பண்ண போகிறோம். பட்டி கட் பண்ணுறதுக்கு எப்போதுமே பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே போடுவோம். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கோங்க. போட்டுட்டு பட்டியோட அகலம் தெரியணும், உயரம் தெரியணும். ஸோ அதுக்காக இது ரெண்டையும் வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. ஏற்ற இறக்கம் வச்சிடாதீங்க. ஸோ ஈவனாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணதுலேயே பேக் பார்ட் கட் பண்ணோம்ல, அந்த சைடில் வந்து கொஞ்சம் கிளாத் வந்து நம்ம இருக்கும். இது வந்து பட்டிக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாத்தை தான் நம்ம வந்து பட்டி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து உங்களுக்கு கிளாத் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து 1 இன்ச்சு ஒரு ஸ்கேல் அளவுக்கு 1.25 இன்ச்சு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வைக்கலாம். பட் வந்து இதில் எனக்கு கிளாத்து கம்மியாக தான் இருக்குது. நான் அதனால் ஒரு 1/2 இன்ச்சில் லைன் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி சைடுலையும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பட்டியோட அகலம் எவ்வளோன்னு பார்க்குறோம். இதுக்கு வந்து அந்த ட்ரையாங்கிளை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஃபர்ஸ்ட்டு நாச் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா 3.25 இருக்குது. அந்த 3.25 இன்ச்சை அடுத்த நாச்சில் வச்சு எடுங்க. ஏன்னா அது வந்து டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து பட்டியில் ஜாயின் ஆகாது. ஸோ அதுக்காக அந்த டாட்டோட டிஸ்டன்ஸை நான் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 9.5 இன்ச்சு வந்துச்சு. நான் ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். நான் எப்போதுமே சொல்கிறது தான், பட்டி வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, கட் பண்ணிக்கலாம். பத்தாமல் போயிடுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்குவேன். ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோன்னா கிராஸ் பீஸுன்றதுனால நம்ம தைக்கும்போது அந்த ஃப்ரண்ட்டை வந்து இழுத்துருவோம். அந்த மாதிரி இழுத்துட்டோம் அப்படின்னா பத்தாமல் போயிடும். அதுக்காக தான் நான் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட சொல்கிறது. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு பக்கம் ஹைட்டு கொக்கி பக்கத்தோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 4.25 இன்ச்சு. ஸோ அந்த 4.25 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது மேலே வந்து 1/2 இன்ச் தள்ளியே மார்க் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து அந்த 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விடுறது. ஸோ அடுத்த ஹைட்டு வந்து 4 இன்ச்சு. 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1/2 இன்ச் வந்து நான் மேலே ஏற்றி வச்சு தான் மார்க் பண்ணுறேன். 5 இன்ச்சு. ஸோ 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 4.5 இன்ச் இருக்குது. 4.5 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பட்டியோட உயரம் இருக்கு இல்லையா, இந்த உயரம் வந்து இதே அளவு தான் உங்களுக்கும் வரணுன்றது இல்லை. ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து கூட குறைய தான் வரும். ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவை வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக கர்வ் கொடுத்துட்டு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே பட்டி கட் பண்ணதுக்கப்புறம் நாச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த நாச் வந்து எதுக்காக அப்படின்னா கொக்கி பக்கம்னு தெரிகிறதுக்காக தான். அதே மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கத்துக்கு இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க. இந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.